அறம் கூறும் அருள் நூல். இந்த புது சட்டம் வந்திருப்பதினால் நல்ல புத்தியாயிருந்திடுங்கோம். நல்ல புத்தியாயிருக்காவிட்டால் பிழைகள் வரும் உங்களுக்கு. நீங்கள் இறை பரம்பொருள் உங்களுக்காக அருளிச் செய்துள்ள தர்மம், கருணை, அன்பு போன்ற இறை சட்டங்களை கடைபிடியுங்கள். அவ்வாறு கடைபிடித்து நல்ல சிந்தனை உடையவர்களாக மாறுங்கள். நல்ல புத்தி உடையவர்களாக நீங்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு துன்பம் வரும். ஆகவே நற்சிந்தனையுடன் வாழ்ந்து நல்ல பலனை பெறுங்கள். காலச்சூழலுக்கேற்ப நம்மை கட்டமைத்து கொண்டு வாழும் வாழ்வே என்றென்றும் கவலையின்றி வாழும் வாழ்வு.